சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 90வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 90வது பாடல். நின் அளவில் ஆனந்தம் நின் கருணை சற்றேனும் என் அளவில் தோற்றாது இருந்த கால் நின் அளவில் பூரணம் பொய் ஆனந்தம் பொய் கருணை பொய் உரைத்த ஆரணம் பொய் சொக்கநாதா. இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது நேரடியான ஒரு பொருள், அதே நேரம் மறைமுகமான ஒரு பொருளும் நமக்கு இதில் வச்சு அருள் செய்திருக்கிறாரு குரு முதல்வர். இதில் பாருங்கள், நின் அளவில் ஆனந்தம் நின் கருணை சற்றேனும் என் அளவில் தோற்றாது இருந்த கால் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்குது. இதில் நம்மளோட வாழ்க்கையிலேயே எடுப்போமே, யாராவது ஒருத்தர்கிட்ட போய் நாம் பெருமானோட கருணை உன்கிட்ட இருக்குன்னு நம்புறியா அப்படின்னு கேட்டால், வண்டி வண்டியா இல்லை அப்படிங்கிறதுக்கு நாம் எத்தனையோ எடுத்துக்காட்டு சொல்லுவோம். எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டத்தை நாம் சொல்ல முடியும். ஒன்றா எதை எடுத்தாலும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த வலியை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த நோயை கொடுத்த, எனக்கு ஏன் இந்த கடனை கொடுத்த, எல்லாம் சாமிக்கிட்ட ஏன் 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 என்னை போட்டு பாடாப்படுத்துகிற, உனக்கு கருணையே இல்லையா, கண்ணே இல்லையா, நான் எத்தனை பூஜை பண்ணுறேன், எத்தனை வழிபாடு பண்ணுறேன், இப்படி தானே புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்மளோட புலம்பை எப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ என்ன புரிய வருதுன்னா, பெருமானோட கருணை நம்ம மேலே இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. பெருமான் நம்ம மேலே கருணை இருந்ததுன்னா, நம்ம அவரோட அந்த கருணையை உணர்ந்தோம் அப்படின்னா, இது எல்லாமே திருவருள்னு பார்ப்போம் இல்லையா. அப்போ பிரச்சனை பெருமான்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட இல்லையா. ஆனால் இங்கே பாருங்கள், சிவபெருமானோடைய ஆனந்தம் நம்ம மேலே இல்லை, அது பொய் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பொய் தானே சாமி. ஏன்னா உண்மையாக இருக்கிற நீயே பொய்யாக இருந்தால் மற்ற எல்லாமே பொய் தானே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடலோடைய பொருள். நின் அளவில் பூரணம் பொய். சாமி, நீ எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்களா, அது முதல்ல பொய். ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களா, நீ சத்து சித்து ஆனந்தனாக இருக்கின்றாய், ஆனந்தத்துடைய மொத்த உருவமாக இருக்கின்றாய், வடிவமாக இருக்கின்றாய்ன்னு சொல்கிறாங்களா, அது பொய். கருணை பொய். கருணைன்னு இன்றைக்கி நாம் சொல்கிறோமே, உன்னுடைய அந்த கருணை அதுவும் பொய். அருள் வீழ்ச்சியும் பொய். நீ சொன்னிய வேதங்கள் அதுவும் பொய். ஏன் இந்த வேதத்தில் சொல்கிறதும், கருணையாக நீ சொல்கிறதும், ஆனந்தமாக நீ இருப்பதும், பூரணமாக நீ இருப்பதும் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கருணை என் மேலே இருக்கணும். என் மேலே இல்லை அப்படின்னா இது எல்லாம் பொய் தானே சாமி அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் மறைமுகமான பொருள் என்ன அப்படின்னா, எல்லாமே சாமி நம்ம கூட இருந்து செய்துட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி யோசித்து பார்ப்போம், காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, கெட்ட நாள்னு நம்ம சொல்கிறோமே, உண்மையாகவே நல்ல நாள் கெட்ட நாள்னு இருக்கா அப்படின்னு யோசித்து பாருங்களேன். காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னா நல்ல நாள். இன்றைக்கி ஒரு நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு சாமி வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, நல்ல நாள். இதை விட வேறு நமக்கு என்ன வேணும்? சாமிக்கு நன்றி சொல்லி எழுந்திருக்கிறோமா? கை கால் அசைக்க முடியுதா? கட்டில் விட்டு காலை கீழே எடுத்து வைக்க முடியுதா? காப்பி கலக்க முடியுதா? அதை குடிக்க முடியுதா? வயத்தில் போய் அது ஜீரணமாகுதா? இது எல்லாமே பெருமானோட கருணை தானே. அப்போ பெருமானோட கருணை நம்ம மேலே முழுமையாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மளால் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களே செய்ய முடிஞ்சிட்டு இருக்குது. நாம் நினைக்கலாம், காப்பி குடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், அந்த காப்பியை எடுத்து குடிக்க முடியாமல் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, நமக்கு சாதாரணமாக ஒரு விஷயம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அப்போ நமக்கு இன்றைக்கி அவர் கொடுத்துருக்கிறாரு, பெருமான் அதை கொடுத்துருக்கிறாருன்றதுனால நம்மளுக்கு அதோட மதிப்பு தெரியாமல் போயிடுச்சு. அது மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை பண்ணுறோம். இதுதான் 90வது பாடல் நமக்கு சொல்கிற காரணம் என்னென்னா, இது எல்லாமே பெருமானுடைய கருணை. அவருடைய கருணை இல்லைன்னா ஓரணுவும் அசையாது அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் 90வது பாடல் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.